Dear 6th standard students, this video is second part. Unit name is electricity. Already first part ஒரு video பார்த்துட்டோம். So in that video we have seen a brief introduction. What are the sources of electricity? So from where this electricity is coming? Say like thermal power station, hydel power station, solar cells, windmills, atomic power stations. So what is called the source of electricity? Any device from which electricity is produced is called the source of electricity. எந்த ஒரு டிவைஸ்லேருந்து எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் ஆச்சுன்னா அது எல்லாமே உங்களுக்கு எலக்ட்ரிசிட்டியோட சோர்ஸஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ we get electricity from different sources. The first thing what we have seen is thermal station. மிஸ் அதுக்கு தான் வந்து நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷன் எக்ஸாம்பிள் சொன்னேன். ஸோ இன் கடலூர் டிஸ்ட்ரிக்ட் நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷன் NLC is in கடலூர் டிஸ்ட்ரிக்ட். And then in திருவள்ளூர் district we have எண்ணூர். And the next power station is hydel power station. Hydel power station means you have to remember the word water, hydel, water. Mettur in Salem district, Papanasam in Tirunelveli district. And next power station is atomic. Atomic power station is also called nuclear power station. Kanjipuram district la Kalpakkam. And in Tirunelveli district we have Kudangulam atomic power station. And we can see windmills in Kanyakumari district. And then in Tirunelveli district we can see Kaitharu. So apart from this, we can say solar panels are also the main source of electricity. Solar panels also we can see in many places to produce electricity. Now we are going to discuss about these working power stations. The first power station is thermal power station. So what is the process actually going on? Thermal power station அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே முதல்ல கோல், டீசல், கேஸ், லிக்னைட் இது எல்லாமே என்ன பண்ணுவாங்க, ஃபஸ்ட்டு பேர்ன் பண்ணுவாங்க. இனிஷியலி த தெர்மல் எனர்ஜி ஜெனரேட்டட் பை பேர்னிங் கோல், டீசல் ஆர் கேஸ் இஸ் யூஸ்ட். அது பேர்ன் பண்ண உடனே உங்களுக்கு ஸ்டீம் ப்ரொடியூஸ் ஆகும். ஸ்டீம் இஸ் நத்திங் பட் STEAM. ஸ்டீம் இஸ் நத்திங் பட் ஆவி, STEAM. So the first process is they will be burning the coal, diesel or gas or lignite and that produces steam. இப்போ ஸ்டீம் ப்ரொடியூஸ் ஆகிடுச்சு. அந்த ஸ்டீம் என்ன பண்ணுவாங்கன்னா அங்கே டர்பைனில் ரன் பண்ண விடுவாங்க. ஸோ வாட் இஸ் த மோஷன் தட் இஸ் கோயிங் ஆன்? நீங்கள் போன கிளாஸில் வந்து கர்விலீனியர் மோஷன், ரொட்டேட்ரி மோஷன், சர்க்குலர் மோஷன் அப்படிலாம் படிச்சிருப்பீங்க. டர்பைனில் இங்கே என்ன மோஷன் இருக்குது அப்படின்னா ரொட்டேஷன், ரொட்டேட்டரி மோஷன். இட் ரொட்டேட்ஸ், த டர்பைன் ரொட்டேட்ஸ். ஸ்டீம் ப்ரொடியூஸ் ஆகும். அந்த ஸ்டீம் வந்து அந்த டர்பைனில் பாஸ் பண்ணுவாங்க. த ஸ்டீம் thus produced is used to rotate the turbine while the turbine rotates. Turbine rotate ஆகிட்டு இருக்கிறப்போ the coil of wire kept between the electromagnet rotates. So when the turbine rotates, turbine அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாலே டர்பைன்னா உங்களுக்கு நிறைய பிளேட்ஸ் இருக்கும். ஓகே, இன் டர்பைன் யூ ஹாவ் லாட் ஆஃப் பிளேட்ஸ். எக்கச்சக்கமாக பிளேட்ஸ் இருக்கும் உங்களுக்கு டர்பைனில். யூ கேன் சர்ச் டர்பைன் இமேஜ் இன் கூகுள். யூ ஹாவ் சீ லாட் ஆஃப் பிளேட்ஸ் இருக்கும். அதில் வந்து ஃபிக்ஸடாக இருக்கும் அந்த பிளேட்ஸ் எல்லாம். ஸோ ஸ்டீம் வந்து ரொம்ப ப்ரெஷரைஸ்டாக அதில் வந்து போகிறப்போ அந்த டர்பைன் ரொட்டேட் ஆகிறப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அங்கே ஒரு எனர்ஜி ப்ரொடியூஸ் ஆகும். பிகாஸ் ஆஃப் தி எலக்ட்ரோ மேக்னெட் அங்கே இருக்கும். அது ரொட்டேட் ஆகிறதுனால அங்கே ஒரு காயில் ஆஃப் ஒயர் இருக்கும் தட் ஆல்வேஸ் கெப்ட் இன் பிட்வீன் தி எலக்ட்ரோ மேக்னெட் அண்ட் இட் ரொட்டேட்ஸ். அதனால் உங்களுக்கு எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ டியூ டு தட் எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன் வாட் ஹேப்பன்ஸ், எலக்ட்ரிசிட்டி இஸ் ஜெனரேட்டட். ஸோ ஹியர் வாட் இஸ் அ ப்ராசஸ், ஹீட் எனர்ஜியை வந்து எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணுவாங்க. ஆல்வேஸ் ரிமெம்பர் while rotating the turbine whatever energy is there, either it can be heat energy or kinetic energy, that will be converted into mechanical energy and this mechanical energy will be finally converted into electrical energy. Electrical energy na enna na electricity namakku varum. So finally converted into electrical energy. So this is the process. So I have shown an image
ஸோ இதெல்லாமே லிக்னைட், ஐ மீன் திஸ் இஸ் அன் என்எல்சி, நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷனோட இமேஜ் தான் உங்களுக்கு எடுத்திருக்கேன். ஸோ ஹியர் யூ கேன் சி அங்கே ஸ்டீம் மேலே ஆவியாக போகுது பாருங்கள், டர்பைன், இதுக்குள்ளே தான் டர்பைன். ஸோ அதுலேருந்து உங்களுக்கு ஆவியாக ஸ்டீம் கோயிங். So thermal power station, you have to remember always the heat energy is converted into electrical energy, and turbine is there, rotatory motion is the process going on, and so the electricity is generated. Next power station is hydel power station. Hydel nale you have to remember the word water. See mostly hydra அப்படினாலே water தான் சொல்வாங்க. So here it is called hydel power station. Hydel power stations, the turbine, எல்லா இடத்துலையுமே turbine யூஸ் பண்ணுறோம். The turbine is made to rotate by the flow of water. உங்களுக்கு டேம்ஸ்லேருந்து வாட்டர் வரும். தட் ஃப்ளோ ஆஃப் வாட்டர் வந்து அந்த டர்பைன்குள்ளே பயங்கரம் ரொம்ப வேகமாக அந்த டர்பைனில் படும், அண்ட் இட் ஆட்டோமேட்டிக்லி ஜென்ரேட்ஸ் தி எலக்ட்ரிசிட்டி. ஸோ ஹியர் த கைனெட்டிக் எனர்ஜி இஸ் கன்வெர்டட் இன்டு எலக்ட்ரிக்கல் எனர்ஜி. ஹைடல் ஸ்டேஷன்ஸ் ஹேவ் லாங் எக்கனாமிக் லைவ்ஸ் அண்ட் லோ ஆப்ரேட்டிங் காஸ்ட். ஏன்னா இதுக்கு வந்து நம்ம அவ்வளோவா செலவு பண்ண தேவையில்லை, உங்களுக்கு மெயின்டெனன்ஸ் காஸ்ட் ரொம்ப இருக்காது. பிகாஸ் வாட்டர் வந்து ஆட்டோமேட்டிக்காக நேச்சுரல் ரிசோர்ஸஸ்லேருந்து நமக்கு கிடைக்கிறது. இப்போ கோல், லிக்னைட் இதெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா யூ ஹாவ் டு டிக் ஃப்ரம் தி அண்டர் கிரவுண்ட், யூ ஹாவ் டு டேக் இட் ஃப்ரம் தி அண்டர் கிரவுண்ட், அண்ட் தென் யூ ஹாவ் டு அந்த கோல் லிக்னைட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு ஒரு பெல்ட் யூஸ் பண்ணுவாங்க, கன்வேயர் பெல்ட். அது மாதிரி பெல்ட்டெல்லாம் அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு நிறைய செலவாகும். வேறஸ் இன் கேஸ் ஆஃப் ஹைடல் பவர் ஸ்டேஷன், டேமுக்கு போகிறோம், ஒரு ரிசர்வாயர் போகிறோம், டேமுக்கு அங்கே ஆட்டோமேட்டிக்காக there will be some flow of waters, and this flow of water from dam it directly passes to the rotating turbine. So it automatically அங்கே ரொம்ப ஆக்டிவாக இருக்குது. ஸோ kinetic energy is automatically converted into electrical energy. So the operating cost is very low. So this is an example, this image is an example of hydro power station. Dam இந்த மாதிரி தண்ணிலாம் கொட்டுதுங்க பாருங்கள். From here only the help of turbine they are generating electricity. And next power station is atomic power station. Atomic power station is also called as nuclear power station. Atomic power station இன்னொன்று என்ன சொல்லலாம் அப்படின்னா nuclear power station அப்படின்னு நம்ம சொல்லலாம். Here nuclear energy is used in order to boil the water. அப்புறம் ஸ்டீம் ஆகும், அந்த ஸ்டீம் இஸ் யூஸ் டு ப்ரொடியூஸ் தி டர்பைன். அது வந்து டர்பைன் ரொட்டேட் பண்ணும், டர்பைன் ரொட்டேட் ஆகிறப்போ அந்த ஸ்டீம் எல்லாமே கன்வெர்ட் ஆகும். As a result electricity is generated. Atomic power stations are also called as nuclear power stations. So the nuclear energy is converted into mechanical energy, and this mechanical energy is converted into electrical energy. Example for atomic power station, எல்லாத்துலேயுமே உங்களுக்கு இந்த ஸ்டீம் மேலே காமிப்பாங்க. Okay, so and this is an example for atomic power station. And next thing is windmills. In windmills, wind energy is used to rotate the turbine to produce electricity. நீங்கள் இந்த windmill நிறைய இடத்துல பார்த்துருக்கலாம். So you can see in many fields, where you can see lot of windmill. If wind is good over there, and with the help of natural resources like wind, automatically the turbine rotates, and wind energy is used to rotate the turbine, and in turn the electricity is produced. So here also the kinetic energy is converted into electrical energy. Whereas in case of hydel power station also இங்கேயும் natural resources, உங்களுக்கு வாட்டர் இருக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்காக the kinetic energy. Okay, here also the kinetic energy is converted into electrical energy in hydel power station and also in windmill. Okay, and another one thing, it is a GK question. It is not in your book, but it is a GK question. The Muppandal wind farm is India's largest operational onshore wind farm. This project is located in Kanyakumari district, Tamil Nadu. It is not in your book, but you need to know. இது இந்தியாவிலே ரொம்ப லார்ஜஸ்ட் விண்ட் ஃபார்ம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா முப்பந்தல் விண்ட் ஃபார்ம். அது வந்து எங்கே இருக்குன்னா இட் இஸ் லொக்கேட்டட் இன் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் அண்ட் இன் தமிழ்நாடு. ஸோ வி ஹாவ் டு ஃபீல் ப்ரவுட் ஆஃப் தட். ஓகே, ஸோ இந்த கிளாஸில் நீங்கள் என்ன பார்த்துருப்பீங்க அப்படின்னா யூ ஹாவ் சீன் அபவுட் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சோர்சஸ் ஆஃப் எனர்ஜிலே அட்டாமிக் பவர் ஸ்டேஷன், ஹைடல் பவர் ஸ்டேஷன், அதுக்கப்புறம் தெர்மல் பவர் ஸ்டேஷன் பற்றி ப்ரீஃபாக நீங்கள் பார்த்துருப்பீங்க. Okay, in next class we can see what is meant by cell, what is meant by battery.